ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெறும் பச்சரிசி மாவை வச்சு சூப்பராக ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறதில்ல, கடலை மாவு சேர்க்க போகிறதில்ல, அதோட காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக வெறும் பச்சரிசி மாவு மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த முறுக்கு செய்ய போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தியானது. ஸோ குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போல்லாம் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது பச்சரிசி மாவு. இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இடியாப்பு மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ மாவு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை கையாலே தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நீங்கள் இது கூட கருவேப்பிலை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம காஞ்ச மிளகாயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாயை நம்ம டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படியே உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்துட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ பட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பட்டர் சேர்க்குறது. நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. ஸோ நீங்கள் வேணால் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்க மாதிரி நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கை வச்சு பேசைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கிறது போல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி சுடு தண்ணி வச்சும் மாவு பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் சேர்த்த எல்லா பொருளையுமே மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா ட்ரையாக தான் இருக்கும். அப்போ 1 கப் மாவுக்கு 1.25 கப் தண்ணி வச்சு நம்ம தண்ணி நல்லா ஹீட் ஆனது இந்த மாவை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொழுது நம்ம மாவு முறுக்கச்சில் வச்சு பிழியும் போது நமக்கு ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. லைட்டாக ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உள்ளே போகுது இல்லையா? இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இது போல் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக முறுக்கச்சில் எடுத்து சேர்த்துக்கோங்க. முறுக்கச்சில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா அது பிழிஞ்சு விடும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு கரண்டியில் இல்லாட்டி பிளேட்டில் இது போல் பிழிஞ்சு விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக சேர்க்கும் பொழுது எண்ணெயோட அனல் கையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃபாக நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும். இந்த எண்ணெய் பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க. பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ஆயில் வடிச்சிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. முறுக்கை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இதே போல் மீதம் இருக்க மாவெல்லாம் நீங்கள் எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் காரம், கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது போல் செய்யும் பொழுது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 100% டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
நம்ம பட்டர் முறுக்குலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதே போல் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரமும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ஆயிலேருந்து முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். மீதம் இருக்க மாவில் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.